வெற்றி பாதையை நோக்கி கன்சர்வேட்டிவ் கட்சி கடந்த வாரம் 11 புள்ளிகள் முன்னிலையில் இருந்த லிபரல் கட்சி இந்த வாரம் வெறும் 5 புள்ளிகளால் முன்னிலையில் உள்ளது. லிபரல் கட்சிக்கு இந்த புள்ளிகள் குறைவடைவதற்கு என்ன காரணம்? இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கின்றது எலெக்ஷனுக்கு. 41% மக்கள் கடைசி 72 மணி நேரத்தில் தான் முடிவு செய்ய போகின்றனர். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ரெசிபிகல் டெரப் இன்றிரவு நடைமுறைக்கு வந்தால் மறுபடியும் லிபரல் கட்சியின் புள்ளிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த எலெக்ஷனின் முடிவுகள் பெண்களின் வாக்களிப்பில் கூட இருக்கின்றது. The ballot numbers among women voters வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கைகளால் கனடா எலெக்ஷன்ல நிறைய மாற்றங்களை காணக்கூடியதா இருக்கின்றது. Need their lumber, we don't need their energy, we don't need anything. We certainly don't want their automobiles. They make a lot of millions of automobiles are sent in. I'd rather have them. இதே எலெக்ஷன் லாஸ்ட் இயர் நடந்திருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சி மெஜாரிட்டியா ஈஸியா இந்த எலெக்ஷனை வின் பண்ணி இருக்கும். இன்றைக்கு இந்த லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இடையிலான இவ்வளவு டைட்டான ஒரு ரேஸ் போறதுக்கான முக்கிய காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அறிமுகப்படுத்திய இந்த டெரப் தான். And I said I and we will reject any attempt to weaken Canada. In this trade war, just like in hockey and in soccer, we will win. இந்த டெரப் இல்லாம இருந்திருந்தால் மற்ற கட்சிகள் கூட முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னு சொன்னா பாயிண்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது லிபரல் 50% பாயிண்ட்ஸ், கன்சர்வேட்டிவ் வீத பாயிண்ட்ஸ் 4.7% NDP. ஸோ 20 பாயிண்ட்ஸில் லிபரல் லீட்ல இருந்தது லாஸ்ட் வீக். பெர்சன்டேஜில் லிபரல் 43%, 38% கன்சர்வேட்டிவ், 8% NDP. இப்போ 20 பாயிண்ட்ஸ் லிபரல் அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. யார் பிரைம் மினிஸ்டர் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய டெரஃபுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் யாரு? So that our trades workers can travel freely across our great country. Common sense for a change. இந்த கேம்பெயினில் பியோ பொலிவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீளமான ஸ்பீச்சாக இருக்கும். அவருடைய ஸ்பீச் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியான ஸ்பீச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்சில் தான் அதிகமாக இவர் கேம்பெயினை நடத்தி கொண்டு வரார். ஆங்கிலத்துக்கு குறைவான நேரமும் ஃப்ரெஞ்சுக்கு அதிக நேரமும் கொடுக்கின்றார். கூடுதலாக லிபரல் கட்சியை எதிர்த்து தான் அவர் இந்த கேம்பெயினில் பேசிக்கொண்டு வரார், அதாவது அட்டாக் பண்ணிக்கொண்டு. இதே லிபரல் கட்சியை எடுத்து பார்க்கும் பொழுது மாக்கானி அவர்களுடைய ஸ்பீச் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்மாலாக இருக்குது, குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் பியோ பொலியை பெரிய அளவில் டார்கெட் பண்ணி பேசுகிறதும் இல்லை. முக்கியமாக டெரப் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக தான் பேசி வருகின்றார். இது மட்டும் ஒரு காரணம் இல்லை, பெண்களின் வாக்களிப்பு. The ballot numbers among women voters, the liberals come in at around 51%. The conservatives are way back at 28 among women voters. So வீதம் படி பார்க்கும் பொழுது லிபரலுக்கு 51%, கன்சர்வேட்டிவ்க்கு 28% உள்ளது. இதுதான் இந்த புள்ளிகளின் பிரிப்பதற்கான முக்கிய காரணமாக இப்ப உள்ளது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த பெண்களின் வாக்களிப்பு அடுத்த பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆனால் இந்த வாரம் கனேடியன் எலெக்ஷனில் ஒரு சில மாற்றங்களை காணக்கூடியதா இருந்தது. ஏனென்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அப்சன்ட். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களுமே டொனால்ட் ட்ரம்பை காண முடியவில்லை. புதன்கிழமை ரெசிபிகல் டெரஃபை அறிவித்த பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 4 நாட்கள் மிஸ்ஸிங். கோல்ஃப் விளையாட போயிட்டார். How was the golf tournament? Very good, because I won. It's good to win. You heard I won, right? Did you hear I won? Just to back it up, you were there, I won. What's your handicap I like these to win, days? very low. இப்போ இந்த கேம்பெயின், இந்த கடந்த 4 நாட்கள் கேம்பெயினில், கனேடியன் கேம்பெயினில் பேசப்பட்டது கோஸ்ட் ஆஃப் லிவிங், அஃபோர்டபுள் ஹவுசிங், டாக்ஸஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் எக்கானமியை பற்றி. ஸோ மக்கள் ட்ரம்பை மறந்து பொலிட்டிக்கல், அதாவது கனேடியன் பாலிட்டிக்ஸுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ போன வாரம் 20 புள்ளி வித்தியாசத்தில் இருந்த லிபரல் கட்சி
11 புள்ளியிலிருந்து இப்போ 5 புள்ளிகளாக குறைவடைந்து உள்ளது. இப்போ கன்சர்வேட்டிவ்க்கும் லிபரல் கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து வெறும் 5 புள்ளிகள் தான். பெர்சன்டேஜில் பார்த்தா லிபரல் 42%, கன்சர்வேட்டிவ் 37%, NDP 7.9%. லிபரல் 2.7 புள்ளிகள் வந்து குறைவடைந்துள்ளது. அதே நேரத்தில் கன்சர்வேட்டிவ் 1.8 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. மற்ற 3 பார்ட்டிகள் எடுத்து பாருங்க. கியூபெக் 6.7, கிரீன் பார்ட்டி 2.8, PPC 1.6. இந்த 3 கட்சிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 11% தான். கன்சர்வேட்டிவ் கட்சியான ஸ்டீபன் ஹாப்பர் அவர்கள் வெறும் 36% எலெக்ஷனை வின் பண்ணினார். அப்போ 3 கட்சிகள் சரிக்கு சமனா போட்டியிட்டது. இங்கே வந்து 6 கட்சிகளில் 2 கட்சிகள் தான் சரிக்கு சமனா இப்போ போட்டியிட்டு வருகின்றன. மீதி 4 கட்சிகளும் இந்த எலெக்ஷனில் எப்படியோ நாங்கள் தோல்வி அடைய போகிறோம் என்று தெரிஞ்சு இந்த வாக்குகளை மாறி, அதாவது லிபரல் அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு போடுவாங்களா இருந்தால் இந்த எலெக்ஷனில், அதாவது இந்த எலெக்ஷன் முடிவில் ஒரு பெரிய மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அடுத்த 20 நாட்களுக்கு நடக்குமா இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சி லிபரல் கட்சிகளின் புள்ளிகளை தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடா பற்றி ஏதாவது பேசுவரா இருந்தால் கனடாக்கு எதிராக புதிய வரிகளை நடைமுறைப்படுத்த போகிறேன், இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாவே காணும் மக்களின், அதாவது கனடியன் மக்களின் வந்து பார்வை பழையபடி இந்த அமெரிக்காவுடைய டெரஃபுக்கே போய்விடும். அது மட்டுமில்லை, இன்று இரவு வந்து உலக நாடுகளுக்கான ரெசிபிக்கல் டெரஃப் நடைமுறைக்கு வருகின்றது. சைனா அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துள்ளது. அதுக்கு அமெரிக்கா எச்சரித்து இன்னும் 50% வந்து இந்த டெரஃப் வரிகளை வந்து அறவிட்டுள்ளது. மொத்தமாக சைனாவுக்கு 104%. சைனா லேஸில் வந்து இதை வந்து நெகோஷியேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நாளை ஸ்டாக் மார்க்கெட், அதாவது காலமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய ஒரு சரிவை நீங்கள் காண போகிறீங்க. இது எல்லாமே கனடியன் எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக தான் அமைய போகின்றது. மக்களுக்கு எலெக்ஷனை விட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் டெரஃபில் தான் அதிக கண்ணோட்டம் இருக்கும். மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, யாருக்கு ஓட் பண்ணுறது, யாருக்கு ஓட் பண்ணால் இந்த டெரஃப்லேருந்து வெளியில் வரலாம் என்று தான். லிபரல் கட்சியில் ஒரு கேம்பெயினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சனத்தொகை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மக்கள் கூட்டம். இதே கன்சர்வேட்டிவ் கட்சியில் ஒரு கேம்பெயின் நடக்குமா இருந்தால் ஹவுஸ்ஃபுல்லாக ஆயிரக்கணக்கில் வந்து மக்கள் கூட்டத்தை காணக்கூடியதாக இருக்குது. முழுக்க கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு சப்போர்ட்டாக வந்து யங் ஜெனரேஷன் தான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. இன்றைக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த யங் ஜெனரேஷன் எல்லாருமே ஓட்டிங் டேல வந்து ஓட் பண்ணுவாங்களா? ஏன்னு சொன்னால் 41% மக்கள் யங் ஜெனரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கடைசி 72 மணித்தியாலத்தில் தான் நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம் யாருக்கு ஓட் பண்ண போகிறோம் என்று. இப்போ இருக்கிற கனடியன் எலெக்ஷன் வந்து முழுக்க எலெக்ஷனில் கண்ணோட்டத்தை போட முடியாததுக்கான காரணம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் இந்த டெரஃப் ஒரு பிரச்சனை. மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, யாருக்கு ஓட் பண்ணுறது, யாருக்கு ஓட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு நாளைக்கு லிபரல் என்று சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு கன்சர்வேட்டிவ் என்று சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஓட்டிங்கில் போய் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 50-50 தான் இருக்குது. எந்நேரமே இது ரெண்டுமே மாறலாம். யாரும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் வரும் 3 கிழமையில தான் தெரிய வேண்டி வரும் எந்த கட்சிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வின் பண்ணுறதுக்குண்டு. அது மட்டும் இல்லை, மக்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் காணாது, நான் போடாட்டியும் வேறு யாக்கள் ஓட் பண்ணி இந்த கட்சி வின் பண்ணுமென்று நினைக்கிறத விட எல்லா மக்களுமே ஓட் பண்ணாதான் நீங்கள் விரும்புகிற கட்சி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த கேம்பெயினில் ஓட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பெண்களின் ஓட்டுகள் வந்து மிக முக்கியமாக உள்ளது இந்த எலெக்ஷனின் முடிவுகளை தீர்மானம் செய்வதற்கு. ஸோ இந்த வார கடைசியில் ஒரு சில மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.